பார்த்தாயா, நம்முடைய குலதெய்வம் நம்ம குலசாமி தேவரை காப்பாற்றுறது. அதனால தேவரையே ஒரு இடுக்கல்ல இருந்து எந்த ஒருடைய பெண்ணுடைய அங்கத்துல பிறக்காம ஆணுக்கான இந்த தெய்வம் இப்ப வந்திருக்குது. அவருக்கு முனீஸ்வரன் என்று பேர் சூட்டுவோம். அப்படி இருந்தாலும் நல்ல நேரம் சூரிய உதயாதியிலே காலை பொழுதிலே முகூர்த்தத்துல இப்படிப்பட்ட காளியும் இப்படிப்பட்ட ஒரு குலதெய்வம் முனீஸ்வரனும் அவதரித்திருக்கிற இந்த அற்புதமான கதை. அதனால இவரும் உங்க குலதெய்வம் தான். அதனால இவர்கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்காங்க, அருளை பெறுங்கள், கோடி புண்ணியம் உண்டாகும். இந்த காளியும் மாரியும் கொண்டிருக்கிறது எப்படி தெரியுமா? ஆயனும் அரிய சிவனும் ஒண்ணு, அது போல இந்த முனியனும் முனியப்பனும் காளியும் அவதரித்திருக்கிறார்கள். அதனால இவர்கள்கிட்ட இடத்திலிருந்தா எதிரிகளை அழிக்க இந்த முனியப்பனும் எதிரிகள் செய்கிற செய்வனைகளை தீர்க்க காளி இருக்கிறான். எதிரிகளும் இருக்க மாட்டாங்க, காளியும் சம்காரம், அதாவது மந்திரங்களும் சம்காரமாயிரும். அப்படிப்பட்ட இந்த புனிதமான நேரம் பாருங்க, கும்பிடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க. இந்த முனீஸ்வரன் சால கிராமத்தில் இருக்கின்ற பொழுது என்னை நாடி வந்திருக்கிறார்கள். யார் என்று பார்க்கலாம். ஓ முனீஸ்வராய நமக, ஓ நமோ நமக.
கிராமத்தில் இருக்கின்ற பொழுது இந்த முனி ஈஸ்வரனை தேடி வந்திருக்கிறீங்க. என்ன காரணம்? ஜாதி விசேடம். தேவரெல்லாம் அறியாத செய்த பிழையால வாழ்விலேயே பலவாறு துதிக்க, சரி, அதாவது பலவாறு நிந்திக்க அவரு கோபம் கொண்டு அரிக்கனை உண்டாக்கி, சரி, அரிக்கனால் அடிமையாகி விட்டோம். அப்படியா? அவனுக்கு அழிவென்று வந்தால் ஆணிக்காணி பிறந்த குழந்தையாவட்டம் கொள்ள முடியும். ஓஹோ. அதனால தூர்வாசனுடைய அம்சத்தாலும் ஈஸ்வரனுடைய அம்சத்தாலும், சரி, உன்னை பிறக்க வைத்து பழகினால் முனிவருக்கும் ஈஸ்வரனுக்கு பிறந்த குழந்தை ஆணுக்காளுக்கு பிறந்தவன். ஆமா ஆமா, முனீஸ்வரன். சரி, தேவரை அரிக்கனிடத்திலிருந்து காப்பாற்றணும். அப்படி ஆகட்டும். அப்படி காப்பாற்றினா எங்களுடைய நினைவாக உனக்கு முப்பூசு கொடுக்கிறோம். முப்பூசை, கோழி, கடாய், பன்றி. அது மட்டுமல்ல, மதுபானங்கள். ஏன்னா நீ சண்டை போடுறது களைப்பா இருக்கும். ஆமா ஆமா. மது மயக்கத்துக்காக உனக்கு சாராயம், பிஸ்கி, ஆப்பு, புல்லு, சுருட்டி, கோயிலா, அப்படியாகட்டும். இப்பொழுது சென்று அந்த அசுரர்களை அழித்து தேவரை கேட்ட இடுக்கனை தீர்த்து வருகிறேன். அனைத்து தேவாதி தேவரெல்லாம் அடித்து சித்திரவதை செய்து தாயாகப்பட்ட உமைவளுக்கு அடிமையாகிவிட்டோம். ஆமா. ஏன்னா இனிமே இந்த உலகத்துல கொல்லவோ வெல்லவோ யாராலும் முடியாது. ஆனக்கால் பிறந்து குழந்தையால தான் அழிவு. பிறந்து வர குழந்தையால் தான் எங்களுக்கு அழிவு. ஆமா. அதனால யாரா ஒருத்தன் வந்துட்டுக்கான். என்னடா எங்க சரி வந்துக்கிற? என் பெயர் மந்திராசூரன், மாயாசூரன். பெயர் மாயாசூரன். அப்படியா? ஆமா. உன்னை அழிக்க வந்திருக்கிறேன். ஆமா. எங்களை யாரையுமே கொல்ல முடியாது. என் தாய் வரம் அப்படியேப்பட்ட வரம் கொடுத்திருக்கா. தேவர்களை சித்திரவதை செய்து அடித்து அதாவது செய்து தேவர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார். தேவர்களை விடுதலை செய்ய முடியுமா? முடியாதா? 1008 அண்டை இருப்பது மூணு உலகத்துக்கு நாங்க தாண்டா கடவுள். நாங்க தான் சாமி. கடவுள் நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உன்னை கொல்ல வந்தவன் நான். அப்படியா? ஆமா. அப்படியா? அப்படியா? ஆமா. இருக்கலாமா? அப்படியா? உன்னை அழைக்க வந்திருக்கிறேன். உன்னிடத்தில் வீரம் மறந்தா என்ன ஜெயமரம் தம்பி பாரு. உன்னை கழுத்து போன அடி தூக்கி மேலே ஏறண்டா. உன் தம்பியா ஓட்ட மாயாசூரனை மடித்து விட்டு என் தம்பி கொண்டு விட்டா நீ பெரிய ஆளா? ஆமாடா, நான் அவனை விட பழகியாடுறா. உனக்கு அது தெரியாது? அப்படியா? ஏய், உப்பே சொல்ல பாக்குறதுக்கு பாவம். ஓடி போயிரு போடா.
ஏய் ஏய் போடா, உன்னை கொல்ல வந்த யமனடா. அந்த யமனை என்ன கண்டு தஞ்சம் தஞ்சம் என்று புறமுதுகு காட்டு ஓட. அப்படியா? வழக்கு பேசுறேன். அப்படின்னு நான் செத்து போயிட்டேனா?